டே நான் நிக்கிறது கண்ணுக்கே தெரியலையாடா. என்ன பாறேன்டான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா ஷிண்டு. ரோப்ன்ற வார்த்தையை கேட்டா போதும், ரோப்ப கையில தூக்கிட்டா போதும், ரெண்டு ரகமாயிரும். ரோப்ப நீ கையில எடுத்துட்டா என் கழுத்துல மாட்டிருவியா, இல்ல நான் தான் சிக்கிருவேனா? சில்லுவன்ட்டு சிக்கும், சிறுத்தை சிக்காதுலன்னு நிறைய மேஜிக் வேலையெல்லாம் காட்டி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் அந்த புச்சராண்டி. அப்புறம் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இழுத்து பிடிச்சி கீழே கூட்டு போனா அங்க ஒருத்தன் பாக்க பயங்கரமா நின்றுட்டு இருந்தான். ஆனா அந்த மாதிரி குழந்தை மனசு பாவனுக்கு நம்ம புச்சராண்டி எல்லாம் பார்த்து பயந்து பதுங்கி போய் ஓரமா நின்றுகிட்டு இருந்தான். நாள் ஆக என் புருஷன் திருடனா மாறிக்கிட்டே வரான். கடையில நான் ஒரு பக்கம் ஹெல்தி ஐட்டம்ஸ் எடுத்து பில்ல போட, சார் ஒரு பக்கம் பெப்சி கோக்கு நோண்டிட்டு இருந்தாப்ல. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நறுக்குன்னு இடுப்புல கிளி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தா, எப்ப வாங்கினான்னு தெரியல, திருத்தனமா வாங்கி வச்சு குள்ள நரி மாதிரி பதுக்கி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். கேட்டா தண்ணி குடிக்க வந்தாராமா. கையும் களவுமாக பிடிபட்டார் மதுபாலன். வெரி பேட்ரா தம்பின்னு ஷிண்டு புச்சர் மொத்த கொண்டு காரி துப்பிட்டானுங்க. ஆனா இத்தனை நாளா அந்த போட்டாவை என் கொலகொலன்னு கொலைக்கிறப்பலாம் ஹூ கேர்ஸ் அப்படின்னு படுத்து கிடந்த அந்த ஷிண்டு நேத்து என்ன நினைச்சானுங்க தெரியல, யாரு பெருசுன்னு அடிச்சு காமிடான்னு ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டு. ஓஹோ, இதற்கு பேரு தான் பீரியட் ஸ்மூத் ஸ்விங்ஸான்னு ஊத்து பாத்துக்கிட்டு இருந்தா முச்சராண்டி.